ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களுக்கு இந்தியாவின் டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கான கேப்டன் பதவி கிடைக்காம போனதற்கான முக்கியமான உண்மை காரணம் தற்போது வெளிவந்திருக்கு. இதற்கு பின்னால் தற்போது கௌதம் கம்பீர் அவர்களுடைய ஆதிக்கம் இருப்பது தெரிய வந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். சமீபத்தில் திடீரென ரோஹித் சர்மா தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்தாங்க. அதாவது டெஸ்ட் ஃபார்மேட்டில் தான் ஓய்வு பெறுவதாக அவங்க தன்னுடைய முடிவை அறிவித்த உடனே அடுத்த சில நாட்கள்லேயே விராட் கோலியும் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிட்டாங்க. இவங்களும் டெஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்து தற்போது ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருப்பது இந்திய டெஸ்ட் அணிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது அனுபவம் வாய்ந்த வீரர்கள் யாருமே இல்லாமல் டெஸ்ட் ஃபார்மேட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது அப்படின்ற ஒரு நெருக்கடி தற்போது பிசிசிஐக்கு ஏற்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக யாரை டெஸ்ட் ஃபார்மேட் கேப்டனாக நியமனம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விவாதம் எழுந்த போது பார்த்தீங்கன்னா அதில் முதலாவதாக அடிப்பட்ட பெயர் தான் ஜஸ்பிரீத் பும்ரா. அதற்கு பிறகு கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், சுப்மன் கில் இவங்களுடைய பெயரெல்லாம் அடிபட்டுச்சு. இந்தியாவின் டெஸ்ட் அணிக்கு கேப்டனாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருக்கும்போது துணை கேப்டனாக ஜஸ்பிரீத் பும்ரா தான் இருந்தாங்க. நியாயப்படி அவருக்கு தான் அடுத்த கேப்டன் பதவி போகணும். ஆனால் அவருக்கு பணிச்சுமை அதிகமாக இருப்பதன் காரணத்தினாலும் அவங்களுடைய உடல் தகுதியை காரணம் காட்டியும் அவங்களுக்கு கேப்டன் பதவியை கொடுக்காம இருந்தாங்க பிசிசிஐ. அதாவது அடிக்கடி அவங்க பார்த்தீங்கன்னா சில முக்கியமான போட்டிகளில் காயத்தின் காரணத்தினால ஓய்வு எடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு கேப்டன் பதவியை கொடுத்தா அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுப்மன் கில் அவர்களுடைய பெயரை தற்போது பரிந்துரை பண்ணியிருக்காங்க. கௌதம் கம்பீர் சுப்மன் கில்லுக்கு தான் கேப்டன் பதவி போகணும் அப்படின்றதுல உறுதியாக இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில் இதற்கு பின்னால் ஒரு உண்மை வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, பணிச்சுமையின் காரணத்தினால தற்போது பும்ராவுக்கு கேப்டன் பதவி கொடுக்காம இல்லை. அதற்கு முக்கியமான காரணம் கௌதம் கம்பீர் தான். கௌதம் கம்பீர் அவர்களுடைய பேச்சை அவ்வப்போது ஜஸ்பிரீத் பும்ரா கேட்காம இருந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் வீரர் அப்படின்ற ஒரு போக்கில் கௌதம் கம்பீர் அவர்களுடைய பேச்சை எப்போதுமே கேட்காம தன்னிச்சையான சில முடிவுகளை எடுத்ததன் காரணத்தினால தான் தற்போது ஜஸ்பிரீத் பும்ராவை ஓரம் கட்டிவிட்டு எப்போதுமே தன்னுடைய பேச்சை கேட்கின்ற இளம் வீரரான சுப்மன் கில்லுக்கு கேப்டன் பதவியை கொடுப்பதற்கு தற்போது கம்பீர் முடிவு பண்ணியிருக்காங்களாம். இந்த ஒரு தகவல் தான் தற்போது வெளியாகி இருக்கு. இதன் காரணத்தினால தற்போது அணியில் ஒரு சமநிலை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. தற்போது சீனியர் வீரரான ஜஸ்பிரீத் பும்ரா தனக்கு கேப்டன் பதவி கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு விரக்தியில் தற்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கம்பீருக்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு இல்லாமல் போய்கிட்டு இருக்கான். சீனியர் வீரருக்கு கேப்டன் பதவியை கொடுத்தா தனக்கு போதிய ஒரு அங்கீகாரம் அணியில் கிடைக்காது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் கம்பீர் தற்போது அந்த ஒரு கேப்டன் பதவியை இளம் வீரரான கில்லுக்கிட்ட கொடுக்க பார்க்குறாங்க. அதே போல் கேஎல் ராகுலுக்கும் இவங்க கொடுக்காம தற்போது கில்லுக்கிட்ட கொடுப்பதற்கும் ஒரு காரணம் இருக்குது. கேஎல் ராகுலும் ஒரு சீனியர் வீரர் தான். அவரை உள்ளே கொண்டு வந்தால் தன்னுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் தற்போது இவங்க பார்த்தீங்கன்னா இவரையும் செலக்ட் பண்ணலை. இந்த நிலைமையில் கௌதம் கம்பீர் அவர்களுடைய இந்த ஒரு முடிவு தெரிய வந்த உடனே தற்போது பல பேர் கௌதம் கம்பீரை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க. இந்திய அணியை தற்போது டெஸ்ட் ஃபார்மேட்டில் மிக மோசமான அணியாக மாற்ற போகிறார் கம்பீர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தற்போது சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாது தற்போது கம்பீர் கொடுத்த அழுத்தத்தின் காரணத்தினால தான் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தற்போது டெஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க அப்படின்னும் தற்போது தகவலை பதிவிட்டு கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.